நம்ம எல்லாருமே இந்த ஜூவிஷ் கம்யூனிட்டியை பற்றி எப்பெல்லாம் அதிகமாக பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் சமயத்தில் ஹிட்லர் பண்ண ஹாலோகாஸ்ட். ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்ருக்க இஸ்ரேல் பாலஸ்தீன் வார். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த யூதர்கள் அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வரும். ஆனால் இந்த யூதர்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன பதிவில் பார்த்துருப்போம், இவங்களில் இருந்து தான் இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவங்க வந்துட்டு ரொம்பவே சோகமான, ரொம்பவே ஒரு பாவப்பட்ட இதுன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இவங்க வந்துட்டு ஹிட்லர் சமயத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா பல கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க. அப்போ மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி செஞ்சுரிஸ்லேயும் பல பிரச்சனைகள், பல தடவை இவங்க அகதிகளாக போயிருக்காங்க, அடிமைகளாக இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அந்த எல்லாத்தையுமே பாலஸ்தீனத்தின் மேலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த யூதர்கள் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப இன்டெலிஜென்ட்டானவங்க, பயங்கர டேலண்டடான பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட யூதர்கள் பல செஞ்சுரிஸ்க்கு முன்னாடியே இந்தியாவுக்குள்ளே நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்தோடனே இந்தியாவில் என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனை நமக்கு வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் இவங்க கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவெடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ ஏதாவது பிரச்சனை நமக்கு வந்ததா, இல்லைனா வந்துட்டு நம்ம சொன்னோம் இல்லையா டேலண்டட் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்தியாவில் ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் ஜூவிஷ் பீப்புளில் யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க, என்னென்னலாம் அவங்க பண்ணியிருக்காங்கிறத பற்றி தான் இன்றைக்கான பதிவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ் த்ரெட்ஸ். நான் உங்கள் மௌனமொழி. இந்த வேர்ல்ட்லேயே ஜூவிஷோட பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 0.2% மட்டும்தான், 1.5 கோடி மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் நம்ம உலகத்திலே இருக்க பெரிய பெரிய பில்லியனர்ஸ், இன்வென்டர்ஸ், சயின்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஜூவிஷில் தான் இருக்காங்க. இந்த உலகத்திலேயே ஒரு மோஸ்ட் ஃபேமஸ் பெஸ்ட் ஸ்பை ஏஜென்சினா நம்ம எதை சொல்லுவோம்? மொசாடை சொல்லுவோம், விச் இஸ் இஸ்ரேலினுடையது, ஜூவிஷ்னுடையது. ஸோ இந்த இவங்க இருக்காங்கல்ல, ஜூவிஷ் பீப்புள் இருக்காங்கல்ல, இவங்க தான் உலகத்திலேயே வந்துட்டு மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் டேலண்டடான பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. 90% ஆஃப் ஜூவிஷ் பீப்புள் வந்துட்டு நார்மல் பீப்புளை காட்டிலும் இன்டெலிஜென்ட்டாக டேலண்டடாக இருப்பாங்கன்றாங்க. இந்த இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற ஜூவிஷ் வந்துட்டு அப்ரஹாமினுடைய வம்சாவழியை சேர்ந்தவங்க, விச் இஸ் நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இவங்க வந்துட்டு அப்ரஹாமினுடைய வம்சாவழியை சேர்ந்தவங்க தான். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சுமூகமாலாம் இல்லை. இவங்க வந்துட்டு ஒரு காலத்தில் ரொம்ப செல்வந்தர்களாக, டேலண்டடாக, ரிச்சாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகதிகளாக இருந்திருக்காங்க, அப்புறம் அடிமைகளாக இருந்திருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஏற இறங்கன்னு போயிட்டே தான் இருந்தது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் காலத்தில் நிறைய பேரை கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட ஏதோ பேசி இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியை வாங்குறாங்க. அப்புறம் அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக வார் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஜூவிஷ் பீப்புள் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எப்போ இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, இப்போ ரீசெண்டாக வந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம போன பதிவில் கிங் சாலமனை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த டைம்லேயே இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க, நம்ம கூட ட்ரேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஈவன் சொல்லப்போனால் போர்ச்சுகீஸும் வர்றதுக்கு முன்னாடி சேர சோழ காலத்தில் இருந்தே நம்ம கிட்ட இவங்க ட்ரேடிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளுடைய ஸ்பைசஸாக இருக்கட்டும், யானை தந்தங்களாக இருக்கட்டும், சில்க்கு, காட்டன், பர்ஃப்யூம்னு சொல்லி எல்லாமே நம்ம கிட்ட இவங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான். கேரளாவை 2வது பாஸ்கர ரவிவர்மன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த சமயத்தில் சில யூதர்கள் கேரளாவுக்கு வராங்க. அந்த சமயத்தில் தான் பாஸ்கர ரவிவர்மனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் இடையில ஒரு பயங்கரமான போர் நடக்குது. அந்த போரில் பாஸ்கர ரவிவர்மனுக்கு இந்த போர் யுக்திகள், டாக்டிக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இதை வந்துட்டு யூதர்கள் சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜொமாரன் கிங் வந்துட்டு கேரளாவை ஆட்சி செய்யறாரு. அந்த சமயத்தில் ஜோசப் ரபா அப்படிங்கிற ஒரு யூதர் என்ன பண்றாரு, கேரளாவுக்கு வராரு. இவர் இந்த கிங் கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்காரு. அப்புறம் இவங்களுடைய இந்த இன்டெலிஜென்ஸ், இந்த அறிவுத்திறனெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, பல கிராமங்களை இவருடைய பேரில் எழுதி வைக்கிறாரு. இந்த சிற்றரசர்களுக்கு கிராமங்கள் கொடுப்பாங்க இல்லையா, சில ஊர்கள், அந்த மாதிரி இந்த வரி கலெக்ட் பண்ணுறதுக்குன்ட்டு இவர் பல ஊர்களை கொடுக்குறாரு. அந்த சமயத்தில் தான் போர்ச்சுகீஸ் இவங்க மேலே படை தொடுத்து வராங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டச்சுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால. 1568 80,000 யூதர்கள் இந்தியாவில் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த ஒரு ப்ராப்ளம்க்கு அப்புறம், இந்த இவங்க போர் எடுத்து வந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5,000 இவங்களுடைய கவுண்ட் இந்தியாவில் குறையுது. இந்தியாவில் இருக்க உழவு தொழிலாக இருக்கட்டும், அண்ட் இந்த வாருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க போக போக டீச்சர்ஸ் ஆகிறது, லாயர் ஆகிறது, ஃபிசிஷியன்ஸ் ஆகிறதுன்னு சொல்லி மாறி இருக்காங்க. இந்தியாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜூவிஷ் பீப்புள் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கொச்சி ஜூவிஷ். இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொடுங்கல்லூரில் தான் செட்டில் ஆகுறாங்க. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா, கேரளா கிங்ஸுக்கும் இவங்களுக்கும் இடையில இருந்த டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எவிடன்ஸாக பல காப்பர் பிளேட்ஸுமே இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கொச்சியிலே வந்துட்டு மட்டாஞ்சேரியில் இவங்களுக்குன்னே ஒரு டவுனே இருக்கான், ஜூவிஷ் பீப்புளுக்கான டவுன்னே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்க வர்ஷிப் கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவே
ஃபர்ஸ்ட் டெம்பிள் ஒன்று பில்ட் பண்ணுறாங்க 14th செஞ்சுரியில். அது வந்துட்டு 1344 இருந்து 1789 AD வரைக்குமே அங்கே தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் காலத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் அந்த கோவிலை இடிச்சிடுறாரு. அண்ட் ஆல்சோ மெயின்லி ஜூவிஷ் பீப்புளினுடைய கோவிலை வந்துட்டு கோவில் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, செனகாக்னு சொல்லுவாங்க. அப்படி ஓல்டஸ்ட் செனகாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பேர் பரதேசி, அது கேரளாவில் தான் இருக்குது. ஸோ இந்த டெம்பிளை வந்துட்டு தாஜ்மஹல் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஜூவிஷ் பீப்புளை வந்துட்டு மலபார் ஜூவிஷ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த இருக்க ஜூவிஷ் பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்தாதி ஜூவிஷ் அப்படிங்கிறாங்க. இவங்க முகல் பீரியட்ல சிரியா, ஈராக் மாதிரியான இடங்கள்ல இருந்து வந்து கொல்கட்டால செட்டில் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் இருக்கவங்கன்னு பார்த்தீங்கன்னா பெனாய் மெனாஷே. இவங்க வந்துட்டு நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் செட்டில் ஆகுறாங்க. அண்ட் அங்கே இப்போ இருக்க ட்ரைப்ஸில் பல பேரும் வந்துட்டு நாங்கள் ஹிப்ரூ பேசுவோம், நாங்கள் வந்துட்டு ஜூவிஷ்னுடைய வம்சாவழியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பெனா இப்ராஹிம். இவங்க வந்துட்டு ஆந்திர பிரதேஷில் செட்டில் ஆகுறாங்க. அண்ட் நிறைய ஜூவிஷ் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு இந்தியாவுக்கு வந்த அப்புறம் நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய லாங்குவேஜ் எல்லாத்தையுமே கரெக்டாக ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நம்மளோடவே ஒத்து இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ இவங்களை ஜூவிஷ் பீப்புளை பார்க்கும்பொழுது இவங்க வந்துட்டு ஜூவிஷ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது, அவ்வளவு ஒற்றுமையாக நம்ம கூடவே இருக்காங்க. இவங்க ப்ரே பண்ணும்பொழுதோ இல்லை ஹிப்ரூ பேசும்போது தான் ஓ நீங்கள் ஜூவிஷா அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச 1948 இஸ்ரேல் அப்படிங்கிற ஒன்று ஃபார்ம் ஆச்சு இல்லையா. அந்த சமயத்தில் இங்கே வந்து செட்டில் ஆன இந்த ஜூவிஷ் பீப்புள்லாம் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் இஸ்ரேலுக்கே போயிடுறாங்க. ஆனால் சிலர் வந்துட்டு இங்கேயே தங்கிடுறாங்க, நாங்கள் இந்த மாதிரி இந்தியாவிலே செட்டில் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு கேரளாவில் தான் வந்து செட்டில் ஆனாங்கன்னு சொல்லிட்டு. அதில் செட்டில் ஆனதில் 12 ட்ரைப்ஸில் ஒன்றா இருக்கலாம் அங்கே வந்து செட்டில் ஆனவங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம போன பதிவில் பார்த்துருப்போம், அப்ரஹாம் அண்ட் சாராக்கு வந்துட்டு ஐசாக் அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தையோட வம்சாவளியில் வந்தவங்க தான் இந்த 12 ட்ரைப்ஸ் அப்படிங்கிறவங்க. அவங்க தான் கேரளாவில் வந்து அந்த ட்ரைப்ஸில் ஒருத்தங்க கேரளாவில் வந்து செட்டில் ஆனதாக சொல்கிறாங்க. பட் அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. என்னதான் ஜூவிஷ் பீப்புள் நம்மளுடைய இந்தியாவில் வந்து செட்டில் ஆயிருந்தாலுமே மற்ற 2 மதங்கள் இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி மாதிரி அவங்களுடைய மதத்தை அவங்க ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கல. அண்ட் அது அத்தியாவசியமான ஒன்று கிடையாது, அனாவசியமான ஒன்று அப்படின்னு நினச்சாங்க. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஜூவிஷாக இருக்கணும் அப்படின்னா அது வந்துட்டு அவங்க பிறப்பால் ஜூவிஷாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஜூவிஷ். பிகாஸ் ஒரு ஜூவிஷாக இருக்கிறதுங்கிறது கடவுளால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க. என்னதான் வந்துட்டு இவங்க ஒரு உருவமில்லா வழிபாடு, கடவுள் அப்படிங்கிறவன் உருவம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி இவங்க நம்பினாலுமே உருவ வழிபாடு செய்கிற சக மக்கள் கூட ரொம்பவே ஒற்றுமையாக நண்பர்களாக தான் இவங்க இங்கே இருந்திருக்காங்க. அண்ட் இப்போ ஆந்திராவில் வந்து செட்டில் ஆன ஜூவிஷ் பீப்புள் பார்த்தோம் இல்லையா, அவங்க தான் பாவர்ட்டி லைன்லேயே லோவஸ்ட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அவங்களுமே வந்துட்டு இப்போது இஸ்ரேலுக்கு போகக்கூடிய சான்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இந்த மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்கே நாங்களும் போய் செட்டில் ஆகிடுவோம், அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்காக அவங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி ஹூக்கில் சொல்லியிருந்தோம் தெரியுமா, இந்தியாவில் வந்துட்டு சில ஃபேமஸ் ஆன பர்சனாலிட்டிஸ் ஜூவிஷ் பீப்புள்லையும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா 4 பேர் பத்மஸ்ரீ அவார்டுமே வாங்கியிருக்காங்க. அதில் முதல் ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் செல்வி ஜிருஷா ஜிராத். இவங்க 1966 மெடிசன் ஃபீல்டில் இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸுக்காக பத்மஸ்ரீ அவார்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேவிட் அப்ரஹாம், இவர் வந்துட்டு ஒரு ஆக்டர் அண்ட் ஆல்சோ ஒரு பிளேயர். இவர் 1969 பத்மஸ்ரீ அவார்ட் வாங்குறாரு. அதுக்கப்புறம் 1917 எஸ்ராமர், இவர் ஒரு டிரெக்டர், இவருமே வந்துட்டு பத்மஸ்ரீ அவார்ட் வாங்குறாரு. அதுக்கப்புறம் எசேக்கியல், இவர் வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர், இவருமே வந்துட்டு பத்மஸ்ரீ அவார்ட் வாங்குறாரு. மகாராஷ்டிராவினுடைய கலெக்டர்ஸாவுமே ஜூவிஷ் பீப்புள் இருந்திருக்காங்க 2 பேர். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சாசோன் டேவிட் அண்ட் மேயர் நிசாம். இந்தியாவில் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அதுக்குமே ஒரு ஜூவிஷ் தான் காரணம். அவர் பார்த்தீங்கன்னா டேவிட் சாசோன் தான். ஆதித்யா ராய் கபூர் இருக்கார் இல்லையா, அவருமே ஹாஃப் ஜூவிஷ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்களுடைய அம்மா சலோமி ஆரோன் ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க ஃபுல் ஜூவிஷ். அண்ட் லாஸ்ட்டாக இந்தியன் ஆர்மியில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்டினன்ட் ஜெனரல் JFR ஜேக்கப், இவர் பங்களாதேஷ் லிபரேஷன் வார் நடந்த இல்லையா 1971, அதில் வந்துட்டு சீஃப் கமாண்டராக இருந்திருக்காரு. அண்ட் இவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கவர்னர் ஆஃப் கோவா அண்ட் கவர்னர் ஆஃப் பஞ்சாபாக சர்வ் பண்ணியிருக்காரு. ஜூவிஷ் பீப்புளுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ரொம்பவே சேஃபான பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் மற்ற கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே கிறிஸ்டியன்ஸ் அண்ட் இஸ்லாம்ஸ் வந்துட்டு அதிகமாக இருப்பாங்க. ஸோ சில பல காரணங்களால் அவங்கள ஒவ்வொரு முறையுமே விரட்டி அடிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலுமே ஜூவிஷ் இங்கே இந்தியாவில் செட்டில் ஆகி இருந்தாலும் நம்மளுடைய கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி எந்த விதமான கலங்கமும் ஏற்படுத்தாமல் தான் இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இவங்களுடைய சந்ததியினருக்கு, இவங்களுடைய வம்சாவழி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இந்த
ஜூவிஷ் பீப்புளுடைய கல்ச்சருமே மாறாமல் ஹிப்ரூவை ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ப்ரே பண்ணுற விதங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பக்காவாக பாஸ் பண்ணிட்டு ஒரு பக்கா ஆர்த்தடாக்ஸாக இருக்காங்க. 1901லேருந்து 2022 வரைக்கும் 214 நோபல் ப்ரைஸஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் வந்து செட்டில் ஆகி 4 பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஹையர் போஸ்டிங்கில் ஆஃபீஸர் லெவல் கேடராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுடைய டேலண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கல்ச்சர் அடாப்ஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லவங்களாக இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அடிமையாக்கப்பட்டாங்களோ, துன்புறுத்தப்பட்டாங்களோ, அதே விஷயத்தை இப்போ அவங்க பாலஸ்தீனுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜூவிஷ் பீப்புளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு பதிவில் பார்க்கலாம். கேட்டதற்கு நன்றி.